லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நம்ம எஸ்டிஆர் சொன்ன மாதிரி தான் இந்த நாள் இன்னைக்கு போச்சு எனக்கு. ஏன்னா போன ரிவ்யூல டாக்டர் எந்த மாத்திரை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னில எந்த மாத்திரையும் நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் எப்பயும் போல அம்மா ட்ராப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி காம்படிஷன் டயட் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுக்கமா இருந்தேன். ஆனால் இப்போ கண்ணு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து டயட்டும் ஃபாலோ பண்ணுறதுல ஒர்க் அவுட்டும் பண்ணுறதில்ல. ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, டாக்டர் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க 1 இயருக்கு. ஆனால் டயட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் டயட் ஃபாலோ பண்ண ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டயட் பிளானும் போட்டிருக்கேன். அப்புறம் வெட் வைப் வச்சு மூஞ்சி தொடச்சிட்டு காலை உணவுக்கு அம்மா கொடுத்த தோசையை சாப்பிட்டுட்டே புக் படிக்க உட்காந்துட்டேன். இந்த என்ன புக்குன்னா டூ எபிக்ஷன் ஒரு சம புக். இதுல நிறைய மஜாவான மேட்டர் இருக்கும். இன்னைக்கு நான் சூப்பரான மேட்டர் பார்த்தேன். என்னன்னா இந்த ப்ரோஸ் அமெச்சூர் ஹூ சிம்பிளி ஷோட் அப் எவ்ரிடே. அப்படின்னா என்னன்னா ஜெயிக்கிறமோ இல்லையோ மூலம் சண்டை செய்யணும்னு சொல்ல வராங்க. அதாவது இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவர் ஒரு காலத்துல நம்ம மாதிரி சாதாரணமான ஒரு ஆளா இருந்தவர் தான். ஆனா இப்போ இவ்வளவு இடத்துக்கு போயிருக்காருன்னா அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஆயிரும்னு சொல்ல வராங்க. கரெக்டான டயட் பிளான் போட்டு முடிக்கும் நம்ம நண்பர் பெங்களூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட சில ஆங்கில திரைப்படங்கள் கேட்டிருந்தேன். அதை நமக்கு ஏத்தி கொடுத்துட்டு நம்ம லேப்டாப்ல முக்கியமான ஒரு வேலையை வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் மக்களே, டுவாலிங்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல இட்டாலியன் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எதுக்கு ஏங்கிறது இன்னொரு வீடியோல இன்னொரு நாள் இன்னும் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு 2 புது வார்த்தைகள் கத்துக்கிட்டேன். என்னன்னா Ciao. Piacere. மார்கரெட். அப்புறம் நானும் நண்பரும் ஹேர் கட் பண்றதுக்கு சலூனுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன். இல்ல அதான் வளர்ந்த முடி. ஆனா வெட்டுறதுக்கு மனசே இல்ல. சரி வெட்டட்டுமா வேணாமான்னு உங்ககிட்ட போல்ல கேட்டிருந்தேன். பாதி பேர் வெட்டுங்க, பாதி பேர் வெட்டாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால 19 ஒரு மாதிரி வெட்டியிருக்கேன். நமக்கு இங்கேயும் ஹேர் வாஷ் ஃப்ரீ தான். என்னடா முடிவெட்ட மாதிரி இல்லையே நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இது லாங் ஹேர் அண்டர் கட்டு, பட் நாட் தட் மச் டூ லாங். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் அண்ணா ட்ரையர் வச்சு முடிய ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பார்சல் டீ வாங்கின ரப்பர் பேண்ட்ல நமக்கு ஜுண்டியும் போட்டு விட்டாரு. நம்ம கண்ணில் இருக்கிற பேட்சுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியன்ல வர வில்ல மாதிரியே இருந்தேன். அப்புறம் நம்ம நண்பருக்கு முடி வெட்டிட்டு கிளம்பிட்டோம். இந்த அண்ணா கிட்ட நான் கடந்த 5 வருஷம் முடி வெட்டிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி முடி வெட்டுறவங்க ரேரு. ஆனா அண்ணா சொன்ன மாதிரி பாயிண்ட் பிச்சில் கரெக்டா வெட்டுவாரு. கோயம்புத்தூர் வீரகலம் சேர்த்துந்தீங்கன்னா பெஸ்ட் கட் நம்ம அண்ணா கடை பேரு, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மத்தியானம் உணவு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கமா போடான்னு ஒரு பெரிய தூக்கமா போட்டுட்டேன். சென்னையில நமக்கு ஒரு பெண் நம்பி இருக்காங்க. கில்லி படத்துல த்ரிஷா விஜய் கிட்ட காரப்பொரி சாப்பிடணும் போலக்குன்னு கேட்கற மாதிரி நான் அவங்க கிட்ட பேல்புரி சாப்பிடணும் போலக்குன்னு கேட்டா உடனே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அம்மா கொடுத்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஸ்காட்ஸ் பிலிகிரிம்னு ஒரு ஆங்கில திரைப்படம் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டேன். வர்ட்டா பாய். அப்புறம் எவ்வளவு சாப்பிட்டும் பார்த்தல, திருப்பி 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்புறம் தான் தூங்கினேன். வட்டா பாய்.